தகவலின் இன்றைய செய்தி இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அமைதியை போதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது என்ற ஒரு தகவலை உலகளாவிய அளவிலே எடுத்துச் செல்ல வேண்டும். முஸ்லிம்கள் தீவிரவாதத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள். திருக்குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையும் தீவிரவாதத்திற்கு எதிராக கருத்துக்களைத்தான் சொல்லியிருக்கிறது என்கிற தகவலையும் அது சார்ந்த செய்திகளையும் நாம் எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறோம். அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லும் போது வல்லாஹி யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் அமைதியின் இல்லத்திற்கு அழைக்கிறான், தான் நாடியவருக்கு நேரான வழியை காட்டுகிறான் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அனைத்து சட்ட திட்டங்களும் அதனுடைய எல்லா விதமான போதனைகளும் இஸ்லாத்தினுடைய வேறு விதமான விஷயங்கள்ல இன்றைக்கு உலகளாவிய அளவில் எடுத்துக்கொண்டால் தீவிரவாதம், பயங்கரவாதம், பிரிவினைவாதம் இது போன்று பல்வேறு விதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. இஸ்லாம் அழகான ஒரு போதனை சொல்லி ஒட்டுமொத்த தீவிரவாதத்தையும் உலகத்தினுடைய அனைத்து பயங்கரவாதத்தையும் உலகத்தினுடைய அனைத்து இனவாதத்தையும் உலகத்தினுடைய அனைத்து குலவாதத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய நிலையில் ஒரு வசனத்தில் இறைவன் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் நாம் படைத்தோம். அவ்விருவரில் இருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருக செய்தோம். ஆதாம் ஏவாள்னு சொல்லக்கூடிய ஆதாம் அவ்வான்னு சொல்லக்கூடிய முதல் ஆதாமிடமிருந்தும் அவ் மனைவியிலிருந்து அதுக்கப்புறம் அவர்களுடைய ஜோடியில் இருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருக செய்தோம் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த போதனை உலக தீவிரவாதத்திற்கு முத்திரை வைக்கிறது, உலக பயங்கரவாதத்திற்கு முத்திரை வைக்கிறது, உலக இனவாதத்திற்கு முத்திரை வைக்கிறது, உலகத்தினுடைய அனைத்து விதமான தீமைகளுக்கும் முத்திரை வைத்து உலக ஒற்றுமையை ஒரு கொடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய அழகான அற்புதமான வார்த்தை. அது மாதிரி இதனுடைய எல்லா சட்டத்திட்டையும் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அத்தீனுன் நசீகா, இந்த மார்க்கம் என்பது பிறருடைய நலம் நாடுவதுதான். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது எப்படின்னு சொன்னால் பிறருடைய நலத்தை நாடுறதுதான். அது இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, நாத்திகவாதியாக இருந்தாலும் சரி, அவர் பௌத்தராக இருந்தாலும் சரி, எந்த குலத்தை சார்ந்தவரா எந்த இனத்தை யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு நலம் நாடுவதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். பல அறிஞர்கள் சொன்ன கருத்துக்கள் இருக்கா இல்லையா? இஸ்லாம் சார்ந்து பல அறிஞர்கள் சில செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த கொள்கையில நமக்கு உடன்பாடு இல்லாட்டாலும், நம்ம கொள்கைக்கும் அவங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருந்தாலும், ஒரு சில அறிஞர்கள் இஸ்லாம் பற்றி ஆய்வு செய்த அறிஞர்கள், சாதாரண ஆட்கள் கிடையாது. பல வேதங்களை, பல மதங்களை, பல விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்து கொண்டு பல மதங்களை எதிர்க்கிறவங்க குர்ஆனை எதிர்க்க முடியல, நபிகள் நாயகம் அவர்களுடைய போதனையை எதிர்க்க முடியல, உண்மை விஷயத்தை எதிர்க்க முடியல. அந்த ஆய்வாளர்களுடைய பார்வையில இந்த இஸ்லாமிய மார்க்கம் பயங்கரவாதமாவோ தீவிரவாதமாவோ குர்ஆன் பயங்கரவாத கருத்துக்களை சொல்ற மாதிரியோ இல்ல. உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் பெரியார்னு சொல்லக்கூடிய ஈவேரா பெரியார் அவர்கள், அவர் ஒரு கருத்தை கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஒரு கருத்தை இஸ்லாம் சம்பந்தமாக பல்வேறு விதமான கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வருகிறார். எந்த அளவுக்கு சொன்னா 1919, 20 அதிலிருந்தே நான் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். இஸ்லாம் என்பது மனித நேயம் உள்ள மார்க்கம், அது மதம் கிடையாது. சேலையம்பட்டியில ஆதித்திராவிடர்கள் 69 பேர் முகமதியரான விஷயத்தை பற்றி எனது மகிழ்ச்சியை தெரிவிக்க சில வார்த்தைகள் பேச போறேன்.
இன இழிவு நீங்க இஸ்லாம் என்கின்ற மந்திரம் தான் நம்மை மனிதராக்க முடியும். இதை நான் இன்று சொல்லவில்லை, நேற்று சொல்லவில்லை. 1919, 1920 முதல் இன்று வரை 28 வருடங்களாக சொல்லி வருகின்றேன். என் அன்புள்ள அருமை திராவிட சகோதரனே, இதற்கு இஸ்லாத்தை தவிர ஒரு மருந்து சொல். அத மதத்தோட ஒப்பிடாதீங்க. நாமளும் அதைத்தான் சொல்றோம். இஸ்லாம் என்ன இல்ல, மதம் கிடையாது. இது ஒரு மார்க்க வழிமுறை. பின்பற்றத்தக்கக்கூடிய எல்லா காரியங்களும் இஸ்லாத்துல இருக்குது. எல்லா விதமான தீர்வுகளுக்கும் இஸ்லாம் தான் அருமருந்து. யார் சொல்றா? பெரியார் சொல்றார். தோழர்களே, நமது வியாதி நோய், சூத்திரர்கள் என்ற நோய் பெரிது, மிக மிக பெரிது. இது புத்தி தொழில் நோய் போன்றது, வெகு நாளைய நோய். இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான், அது இஸ்லாம் தான். இதை தவிர வேறு மருந்து இல்ல. இது இல்லாட்டி வேதனைப்பட வேண்டியதான். ஆமா, தூக்கம் மருந்தும் போத மருந்தும் கொண்டு நோய் இம்சை தெரியாம நாளும் பிணம் போல கலக்க வேண்டியதான். நோய் தீர்ந்தெழுந்து நடக்க இன்றைய நிலையில் இஸ்லாம் தான் மிகச்சிறந்த மருந்து. ஆமா, அதுதான் நாடு கொடுக்கும், நிமிர்ந்து நடக்க செய்யும், வீரம் கொடுக்கும் மருந்தாகும். கடவுளே இல்லைன்னு சொன்னவரு அவரு அவரால் இதை மறுக்க முடியல. மத்ததை மறுக்க முடிஞ்சதை தவிர எதை மறுக்க முடியல? இஸ்லாத்தை மறுக்க முடியல. இன ஒளிவு நீங்குவதற்கு இஸ்லாம் தான் அருமருந்து. இஸ்லாத்தை ஒருவர் தழுவினார் என்று சொன்னால் அவரை தடுக்க கூடாது. முகம்மதிய மதத்தை தழுவதினால் தான் தீண்டாதவர்களுக்கு இது உடனேயே சமூக சமத்துவத்தை அளிக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். ஒரு 69 பேர் ஆதி திராவிடர்கள் இருந்து 69 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க அவருடைய காலத்துல. அதை பற்றி பெரியார் அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் மதம் மாறினதாக சொல்லப்படும் 69 ஆதி திராவிடர்களும் பிறவியின் காரணமாக அவர்களுக்குள்ள இழிவிலிருந்து விடுதலை அடைந்ததோடு பாமரத்தன்மையும் காட்டுமிராண்டித்தனமுமான மிருகப்பிராயத்திலிருந்தும் அறியாமையிலிருந்தும் சிறிது விடுதலை அடைந்தவர்களாவார்கள் என்பதற்காகவே மகிழ்ச்சி அடைகிறேன். மேற்கண்ட 69 பேர்களுக்கும் தீண்டாமை என்பது போய்விட்டது. இனி ஒருவன் அவர்களை பழைய சக்கிலிய சண்டால அப்படின்னு இழுவா பேச முடியாது. அவங்களும் மற்றவங்களை சாமி சாமி புத்திசாமி என்று கூறிக்கொண்டு எட்டி எட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயம் மற்ற மனிதர்களின் காலில் விழுந்து கும்பிட வேண்டியதில்லை. ஊரை விட்டு வெளியில் குடியிருக்க வேண்டியதில்லை. குளிக்க தண்ணீர் இல்லாம திண்டாட வேண்டியதில்லை. வெங்காயம் வண்ணா நாவித இல்லாம அழுக்கு துணியோட கரடி போல மயில வளர்த்துக்கிட்டு பாக்குறதுக்கு அசிங்கமா தோட்டம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு கடவுள் கொள்கை, அந்த ஒரு கடவுள் கொள்கை உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துருது. அது ஐரோப்பியராக இருந்தாலும் சரி, ஜப்பானியராக இருந்தாலும் சரி, அமெரிக்கராக இருந்தாலும் சரி, ஜோர்டான் நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த நாடு எந்த மொழி எந்த குலம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கக்கூடிய உடையின் கீழ் கொண்டு வர்றது இந்த ஒரு கடவுள் கொள்கை. இஸ்லாத்தை தலமொட்ட தாடி லுங்கி முதலியவைகளை கொண்டு நிர்ணயிக்காதீர்கள். இஸ்லாத்துக்கு எஜமானர்கள் இந்நாட்டு முஸ்லிம்கள் அல்ல. இவர்கள் இஸ்லாத்தின் ஒரு பகுதியினர். மலையாள மாப்பிள்ளைமார் மற்றொரு பகுதியினர், ஈஜிப்தார் மற்றொரு பகுதியினர், ஜப்பான் ஜெர்மன் இஸ்லாமியர்கள் மற்றொரு பகுதியினர், ஆப்பிரிக்கர் நீக்ரோபர் அபிசீனியர் ஆகிய இஸ்லாமியர் மற்றொரு பகுதியினர். இவர்கள் இத்தனை பேருக்கும் ஒரே கடவுள், அதுவும் உருவம் பெண்டு பிள்ளை சோறு சாறு வேண்டாததும் அற்றதுமாகும். உடன்பிறப்பு, சம உரிமை, கட்டுப்பாடு இவைதான் பொது. மற்றவைகள் எல்லாம் காலதேச வர்த்தமானங்களை பொறுத்தது. இவை ஒன்றாய் இருப்பதால் தான் 60 கோடி மக்கள் உலகில் எந்த பாகத்தில் இருந்தாலும் உடன்பிறப்பாய் இருக்கின்றார்கள். நான் இஸ்லாத்துக்கு வக்காலத்து பேசவில்லை, பிரச்சாரம் செய்யவில்லை. இது உண்மை. உண்மை. இஸ்லாம் என்பது அது ஒரு அற்புதமான அருமருந்து, மனித சமுதாயத்திற்கு அற்புதமான அருமருந்து. யார் வேணாலும் பின்பற்றலாம், யார் வேணாலும் நடக்கலாம் சொல்லி இந்த செய்தியை அவர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அவர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இஸ்லாம் அருமருந்து தான். இஸ்லாம் மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு அருமருந்து தான் தருகிறது. நம்ம வாழ்நாளில் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இஸ்லாத்துல தீவிரவாதமோ பயங்கரவாதமோ அதெல்லாம் கிடையாது, குல வெறியோ அதெல்லாம் கிடையாது.
அப்ப அவருடைய காலத்துல இப்ப நம்ம ஓரளவுக்கு இந்த தௌஹீத் பிரச்சாரம் வந்த பிறகு இந்த பட்டாணி அது இதுன்னு நிறைய இருந்துச்சா இல்லையா, இதெல்லாம் நம்ம விளக்கிட்டோம். அவரு சொல்றாரு, இஸ்லாம் என்றால் முகமது நபிகள் மதம் என்றோ, இங்கு லுங்கி கட்டிக்கொண்டு அளந்து தாடி வைத்துக் கொண்டிருக்கும் சாஹிபு, ராவுத்தர், மரைக்கார், மாப்பிள்ளை என்கின்றவர்கள் மதம் என்றோ கருதி விடாதீர்கள். அப்ப அந்த தகவலை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை படிச்சு பார்த்து சொல்றாரு. அதே மாதிரி இஸ்லாம்னா நீங்க எப்படி நினைக்கணும்னா, அது அமைதி, அது பணிவு, அது கட்டுப்படுதல், அது நேசம் கொள்வதல், இப்படி இஸ்லாத்திற்கு அவர் டெபினேஷன் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இஸ்லாம் என்பது சாந்தி, பணிவு, பக்தி என்ற பொருள்படும் அரபு சொல். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. இஸ்லாம் என்பது சகோதரத்தன்மை என்பது, கடவுள் என்பது திராவிட மொழி, காடு என்பது ஆங்கில மொழி, அல்லாஹ் என்பது அரபு மொழி என்பதல்லாமல் திராவிடர்களுக்கு மாறுபட்ட கடவுள் அல்ல, கொள்கை அல்ல என்பேன் தான். அரபுல அல்லாஹ், கடவுளுங்கிறது ஒருவன் தான் என்கிற மாதிரியான செய்தியை சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அண்ணாவும் இத சொல்றார். அவர் இஸ்லாத்தை ஆய்வு பண்ணி கொண்டு, நான் சின்ன வயசுல இருந்து மதங்களை ஆய்வு செய்தேன், அந்த மதங்கள்ல இஸ்லாத்துல மட்டும்தான் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது, அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் உலகளாவிய அளவில் பறந்து விரிந்து போய் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் ஏன் சிறந்ததென போற்றப்படுகிறது என்றால், மனிதனுக்கு என்னென்ன ஐயப்பாடுகள் தோன்றுகின்றனவோ அவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய வகையில் அதிக நல்ல கொள்கைகள் அதில் இருக்கின்றன. அவர் இன்னொரு நபரை எடுத்து காமிக்கிறார், பெர்னாட்ஷாவை எடுத்து காமிக்கிறார். பெர்னாட்ஷா அவர்கள் அவருடைய நூலில் என்ன எழுதியிருக்காருன்னு சொன்னால், உலக அழிவு வரைக்கும் உள்ள மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் திகழும். தாழ்த்தப்பட்ட மக்களானாலும் சரி, மற்றும் எவரானாலும் சரி, எவர் இஸ்லாத்தில் சேர்ந்தாலும் சரி, ஜாதியை நீக்கி விடுகிறது இஸ்லாத்தின் கொள்கை. இதனால் அது என்னை மிகவும் ஈர்க்கக்கூடிய கொள்கையாக இருக்கிறது. இதையெல்லாம் ஹரித்துதான் எதையும் துருவி துருவி ஆராயும் பண்பு படைத்த அறிஞர் பெர்னாட்ஷா அவர்கள் உலகில் கடைசி வரை நிலைத்திருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் ஒன்றுதான் என்று எழுதியிருக்கிறார். மற்ற மார்க்கம் எத்தனையோ மார்க்கங்கள், எத்தனையோ மதங்கள்லாம் அழிஞ்சு போச்சு, காலத்தால் நிக்காது. ஆனா அவரு சொல்றாரு, பெர்னாட்ஷா சொல்றாரு, உலக அழிவு நாள் ஏற்படுற வரைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நிலைத்து நிற்கும். ஏன்னா அதுல அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாத்தை பின்பற்றினால் இனம் ஒளியும், இன இழிவு நீங்கும். அதே மாதிரி நான் குர்ஆனை படித்திருக்கிறேன், குர்ஆன்ல அமைதியை தான் போதிக்கிறது, நேர்மையை தான் போதிக்கிறது, நல்ல காரியத்தை போதிக்கிறதுன்னு சொல்லி குர்ஆனை பற்றி அற்புதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எல்லா மதங்களின் ஆராய்ச்சியிலும் அதில் உள்ள குறைநிறைகளை ஓரளவு கண்டறிந்தவன். என்னுடைய பொதுவாழ்வின் தொடக்க காலத்தில் நான் மேடையை தேடி பிடிக்க வேண்டியவனாயிருந்தேன். வலிய வரும் அழைப்பெல்லாம் பொதுவாக மதச்சார்பான மேடைகளாகவே இருந்தது. இந்த சந்தர்ப்பம் என்னை மத ஆராய்ச்சியில் வலியவே தள்ளிவிட்டது. ஒன்றினை அறிய அதில் எழும் ஐயங்கட்காக மற்றொன்றை தேடி பிடித்து படிக்கும் ஆர்வம் ஏற்பட்டு படிப்படியாக முக்கிய நூல்களை படித்து முடித்துவிடும் நிலைக்கே கொண்டு வந்துவிட்டது. எனக்கும் இஸ்லாத்துக்கும் ஏற்பட்ட பிணைப்பு இந்த வகையில் ஏற்பட்ட பிணைப்பல்ல. நான் வாழும் காஞ்சிபுரம் ஒலி முகமது பேட்டை இஸ்லாமிய நண்பர்களுடன் சகோதர வாழ்க்கை நடத்தியவன் நான். இஸ்லாத்தை பற்றியும் அதன் இந்நிலக்கியமான இறைமறை திரு குர்ஆனை பற்றியும் நான் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு என் இளமை காலத்தில் பென்சமர் புரிந்து சாதிக்க முடியாத சாதனைகளை கூட நபிகள் பிரானின் இன்சொல்லும் புன்முறுவலும் தனக்கே உரிய தனித்த ஆயுதமான பொறுமையினாலும் வெற்றி கொண்டிருக்கிற சக்தி. அப்போ படித்தவர்கள் மத்தியில குர்ஆனை நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளை படித்தவர்களுக்கு மத்தியில உண்மையிலேயே இஸ்லாம் என்பது அமைதியை போதிக்கக்கூடிய மார்க்கம், மக்களுக்கு நல்ல விஷயங்களை தரக்கூடிய மார்க்கம் என்று அதுல இருந்து விளங்கும். இன்னும் நிறைய கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு சிறந்த மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் கொண்டாடுகிறார்கள். இஸ்லாத்தின் மார்க்கம் சிறந்ததொரு மார்க்கமாக இருப்பதால் உலகில் உள்ள பெரும் குணவான்கள் இஸ்லாத்தை ஒரு மதமாக கொள்ளாமல் ஒரு மார்க்கமாகவே கருதுகின்றனர். நபிகள் நாயகத்தின் போதனைகளில் ஒன்று ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாதென்பதாகும். இந்த போதனையை நான் சற்று கொஞ்சம் நெக்குறுக எண்ணி பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். ஏன் நான் இந்த போதனை சிறப்பாக கூறுகிறேன் என்றால்,
இப்போதனை மனிதனை சிந்திக்க தூண்டுகிறது. ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது, ஏன் இணை வைத்தல் ஆகாது என்றெல்லாம் சிந்தனைக்கு வேலை கொடுத்து ஆண்டவன் இப்படி இருக்கக்கூடும் என்று சிந்தனை முடிவடைவதில்லை. ஆண்டவனுக்கு இணை வைத்தால் ஆண்டவனுக்கு முன் ஒருவரை வைக்க வேண்டும். அந்த ஒருவர் யாராக இருக்க வேண்டும்? யாருக்கு தெரியும்? அதனால் தான் ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது என்ற போதனையை நபிகள் நாயகம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மற்ற மார்க்கத்தில் இணை வைத்து கூறிய காரணத்தால் தான் எங்களை போன்றவர்களுக்கு ஏராளமான ஆச்சரியங்கள் தோன்றின. இஸ்லாத்தில் எனக்கு மற்றும் ஒன்று பிடித்திருக்கிறது. அது மனிதனை மனிதனாக ஆக்குவது, மனிதனை முழு மனிதனாக ஆக்குகிறது. இஸ்லாத்தில் இன்னொரு சிறப்பு, இஸ்லாத்தில் யார் சேர்ந்தாலும் ஜாதியை மறைத்து விடுகிறது. முதுகுளத்தூரில் ஒருவர் தலையை ஒருவர் சீவிக்கொள்ளும் தேவர் தாழ்த்தப்பட்ட மக்களானாலும் சரி மற்றும் எவரானாலும் சரி, எவர் இஸ்லாத்தில் சேர்ந்தாலும் சரி ஜாதியை நீக்கி விடுகிறது இஸ்லாத்தின் கொள்கை. அதே மாதிரி ஆய்வாளர்கள் நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாத்திய பற்றிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய நல்ல கருத்துக்களை பார்க்க முடிகிறது. ஆவடி மனோகரன் சொல்லி அவரும் நிறைய மக்கள் மத்தியில நிறைய செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடியவர். அவர் வந்து இஸ்லாத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பற்றி ஆய்வு செய்து அவர் சொல்றார், நபிகள் நாயகம் அவர்கள் வந்து மனித சமுதாயம் நல்ல நிலை உருவாக வேண்டும் என்பதற்காக, மனித சமுதாயத்தினுடைய அனைத்து இன ஒளிவுகளும் நீங்க வேண்டும் என்பதற்காக போன்ற எல்லா விஷயங்களுக்கும் வாழ்நாளையே முழுமையாக செலவழித்தார். அவருடைய வாழ்நாளில் ஒரு தப்பை கூட கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு அற்புதமான அருமையான மனிதராக நபிகள் நாயகம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்று ஆவடி மனோகர் அவர்கள் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் என்பவர் அந்த நாட்டிலே தோன்றி அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை ஒழித்து பல்வேறு உருவ வழிபாடுகளை அங்கே இருந்தன. அந்த மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்காக அந்த நபிகள் நாயகம் அவர்கள் படாத பாடுபட்டார். அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செஞ்சார். ஆனால் இன்றைக்கு அவருடைய கொள்கையில் வாழ்க்கை நெறிகள், இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய கொள்கையின் நெறிப்படி ஒரு மனிதன் வாழ்வானையானால் மிக உயர்ந்த நிலைக்கு வரலாம். நீ நபிகள் நாயகத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல தவறாக நடந்து கொண்டார் நிரூபிக்க முடியுமா உன்னால? குர்ஆன் படிச்சவங்க நாங்க, எங்களுக்கு தெரியும். இது மாதிரி ஏராளமான அறிஞர்கள் அவர்கள் ஆற்றிய உரைகள் ஆடியோக்கள் நம்மகிட்ட கிடையாது. இப்போ ஒரு சில பேருடைய ஆடியோக்கள் கிடைக்குது. அப்ப இவர்கள் நிறைய பேர் வந்து எழுத்து மூலியமாகவும் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு வந்து இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் சொல்றவங்க எப்படின்னு சொன்னால், மேலோட்டமாக பார்க்கக்கூடிய நிலைதான் பார்க்கிறோம். உண்மையை ஆய்வு செய்து, குர்ஆனை ஆய்வு செய்து, நபிகள் நாயகத்தினுடைய போதனையை ஆய்வு செய்து உண்மையை அழகான முறையில் தெரிஞ்சாங்கன்னு சொன்னால் அது வந்து கரெக்டான முறையில் இஸ்லாம் வந்து அமைதியை தான் போதிக்கும். அண்ணாவை எப்படி சொல்றா, இஸ்லாம் என்பது ஒரு வைரக்கல்லு மாதிரி, பயன்படுத்துபவர்களுடைய கையில் இருக்கிற மாதிரி. நபிகள் போதித்த இஸ்லாம் மார்க்கம் வைரம் போட்டது. நல்ல வைரத்தை பட்டை தீட்டி அதை கையிலே மோதிரமாகவும் செய்து போட்டுக் கொள்ளலாம், காதில் கடுக்கனாக அணிந்து கொள்ளலாம். அதே வைரத்தை விற்று கிண்டி குதிரை பந்தயத்தில் வைத்து ஆடலாம். ஆனால் வைரத்தை பயன்படுத்துவதிலிருந்துதான் அந்த பயனின் தரத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போல இஸ்லாம் மார்க்கம் என்ற வைரம் யாருக்கும் எந்த இடத்திலே எப்படி பயன்படுகிறது என்பதிலேதான் மாண்பு உணரப்படும். இஸ்லாம் வந்து நல்ல வைரக்கல் மாதிரி நல்லதுதான். பயன்படுத்துபவர்கள் தவறாக இருந்தால் அதுக்கு இஸ்லாம் குற்றமாகாது என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இஸ்லாம் வந்து பயங்கரவாதத்தை, தீவிரவாதத்தை, இனவாதத்தை, மொழிவாதத்தை, எல்லா உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து அனாச்சாரங்களுக்கும் பேட்டு வைக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது. இந்த இஸ்லாம் என்பதே அமைதியின் மார்க்கம் என்று இன்னும் ஏராளமான பேர் சொல்லியிருக்கக்கூடிய தகவலும் இதுக்கு ஒரு சான்றாக இருக்கிறது என்பதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை பிற மக்களுக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாகிதானா.